தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உனக்கு முன்னாக நான் சென்று பூட்டப்பட்டிருக்கும் ஆசீர்வாதத்தின் கதவுகளை உடைத்து ஒளிந்திருக்கும் பொக்கிஷங்களை உனக்கு தருவேன். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் தடைபட்டு நிற்கிறதா? வெண்கல கதவு போன்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். மனிதனால் திறக்க முடியாத பூட்டுகளை உடைக்கிறவர் நம் ஆண்டவர். கோரேசு ராஜாவுக்கு முன்னே போய் வாசல்களை திறந்த தேவன் உங்களுக்கும் முன்னே செல்கிறார். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன நன்மைகள் அந்த காலத்தில் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களைப் போல உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. உங்களை தடுத்து நிறுத்தும் வறுமை, கடன் மற்றும் வேலையின்மை என்கிற இருப்பு தாழ்பாடுகளை ஆண்டவர் இன்றே முறிக்கிறார். இனி உங்கள் வழிகள் அடைப்படுவது இல்லை. தேவன் திறக்கும் வாசலை யாராலும் பூட்ட முடியாது. மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்து உங்கள் வெறுமையை மாற்றுவார். விசுவாசத்தோடு எழும்புங்கள். அற்புதம் உங்கள் வாசலில் காத்திருக்கிறது. ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமான வெண்கல கதவுகளை உடைத்து அடைப்பட்டிருக்கும் எல்லா ஆசீர்வாதத்தின் வாசல்களையும் இயேசுவின் நாமத்தில் திறப்பீராக. இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.